வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜனவரி 13 இன்னைக்கு பப்ளிக் ரேடியோ பிராட்காஸ்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் இருக்கக்கூடிய பல நாடுகள் அனுசரிக்கிறாங்கப்பா. ரேடியோ டே அப்படின்றது பிப்ரவரி மாதம் வரும், பட் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது பப்ளிக் ரேடியோ பிராட்காஸ்டிங் அப்படின்ட்டு இது என்னன்னா மக்களுடைய நிகழ்ச்சியானது வெளில வந்த நாள். இத்தாலியில் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா என்ரிகோ கருசோ அப்படின்ற ஒரு பர்சனுடைய நிகழ்ச்சி வெளில வந்துச்சு 1920. அப்படி வெளில வந்த அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா இதுக்காக சூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, இந்த ரேடியோ எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் அப்படின்ற ஒரு பர்சன் 1863 மின்காந்த அலைகள் ஒன்று இருக்குது, அதன் மூலமாக நம்ம ஃப்ரீக்வன்சிஸை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி வைக்கிறாரு. அந்த தியரியை பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஹென்ரிக் ஹெர்ட்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்க, உறுதிப்படுத்துறாரு. கரெக்டு தான் அவர் சொன்ன மேட்ரு, இந்த மாதிரி வந்து ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்ன உடனே அதுக்கப்புறம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல அறிவியலாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை பற்றின ரிசர்ச்லாம் மேற்கொள்கிறாங்க. அப்படி மேற்கொள்ளும் போது தான் பார்த்தீங்கன்னா குக்லில்மோ மார்கோனி, நம்ம மார்கோனின்னு மட்டும்தான் ஒரு பேர் கேட்டிருப்போம், ஆனால் முழு பேர் இதுதான். இவர் என்ன பண்ணுறாருன்னா 1890 டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இது ரெண்டுத்தையும் உருவாக்குறாரு. இப்படி உருவாக்குனதுனால என்ன ஆச்சுன்னா அது மூலமாக ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்கன்னா மெசேஜஸ் மட்டும்தான் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு குறுந்தகவல் இருக்கும், அதை வந்து இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அப்படி டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையுது. அதை தொடர்ந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதனுடைய வடிவமைப்புகளில் ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடும் போது தான் ஏஎம் ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒரு மேட்ரு பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. அதாவது ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அப்புறம் எஃப்எம் மாடுலேஷன் அப்படின்ட்டு. இது வந்து நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அந்த இதய துடிப்புலாம் போயிட்டு இருக்கும் தெரியுங்களா ஹாஸ்பிட்டலில், அந்த மாதிரி ஒரு மிஷினை எங்கிட்ட கொடுத்துருவாங்க. அது ஒரு பெரிய லேபுக்காக ஓடிட்டு இருக்கும். சரி விடுங்க, அதெல்லாம் ஒரு பெரிய கதை, அதெல்லாம் அப்போயே ஒழுங்காக பச்சுருக்கணும், இப்போ ஃபீல் பண்ணினா பிரயோஜனம். ரைட்டு, இந்த விஷயத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி எஃப்எம் மாடுலேஷனை கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல தூரத்தில் பல மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடியவங்ககிட்டே கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இந்த மாடுலேஷன்லாம் மாறிச்சு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ அப்படின்றது உருவாச்சு. அது தொடர்ந்து 1906 கடைசியாக லீடி பாரஸ் அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாருன்னா இந்த முதல் முறையாக ஒரு ரேடியோ வந்து ரெடி பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் உலகம் முழுக்க அது ஃபேமஸ் ஆகி நம்ம கூட சின்ன வயசில் அந்த அப்போ கேட்டுப்போமே ஆல் இண்டியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி வந்து அது ஒரு அழகான ஒரு தருணம். லீவ் விட்றாங்களா இல்லையா அப்படின்றதுலாம் நம்ம ரேடியோவில் கேட்டு தெரிஞ்சுப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்வீட்டான ஒரு மெமரிஸோடு இருக்கக்கூடிய நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் ரேடியோ பிராட்காஸ்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் ஜனவரி 13. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி டே அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் டேயில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு 10 எரிமலைகள் கொண்ட ஒரு பெரிய தீவுங்க. இந்த தீவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க கட்சி, அதாவது PAICU அப்படின்ற ஒரு கட்சி தான் வந்து ரொம்ப நாளாக வந்து ஆட்சியில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது என்னடா இது வந்து ஒரு ஜனநாயக ஆட்சியா இல்லை ஒரு முடி ஆட்சியா, ஒரே ஆளுங்க தான் ரொம்ப வருஷமாக ஆண்டுனுங்கிறீங்க, இது சரியான ஒரு விஷயமே இல்லையே அப்படின்னு சொல்லி மக்களுக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்படுது. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா MPD அப்படின்ற ஒரு இயக்கமானது உருவாகுது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஜனாதிபதின்றது ஒரே ஜனாதிபதியாக இருக்கக்கூடாது, அது வந்து மக்கள் கையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சாரங்கள்லாம் மேற்கொள்கிறாங்க. அப்படி பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டதுக்கப்புறம் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு அதன் மூலமாக 1991 என்ன பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன் நடத்துகிறாங்க. இப்படி எலெக்ஷன் முறையாக அவங்க நாட்டில் நடந்த அந்த டைம் இருக்கு இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுக்கான மிகப்பெரிய மாறுதல்களை உருவாக்கின, அரசியலில் ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தின ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு டெமோக்ரஸி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க கேபிட்டல் டே ஜனவரி 13. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் நேஷ்னல் நேவியேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது வான் போக்குவரத்து முதல் முறையாக உருவாக்குனதை செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1995 தான் இந்த டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இதனுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா 1914 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வஜ்ராவுத் அப்படின்ற ஒரு அரசர், இவர் தான் வந்து அந்த சமயத்தில் வந்து இந்த பகுதியை முழுக்க ஆண்டுகிட்டு இருந்தார். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வான் போக்குவரத்தில் முக்கியத்துவம் செலுத்தணும்னு சொல்லிட்டு முறையாக வந்து கண்காட்சியை வைக்கிறாங்க. இது மாதிரி தான் இருக்கும் விமானம், இந்த மாதிரி தான் நம்ம வந்து பயணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை பற்றி அவங்க பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி முக்கியமான தலைவர்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஓகே, ஆனால் பறக்கிறதுக்கு நம்ம முதல்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் வந்து ஃப்ரான்ஸுக்கு அமிச்சு அவங்க வந்து ட்ரெயின் பண்ணி அங்கேருந்து வராங்க. இப்படி அதுக்கப்புறம் நிறைய மாறுதல்கள்ன்றது அந்த பகுதியில் ஏற்படுது. அதுக்காக அவங்க முதல்ல உருவாக்குன அந்த ஃப்ளைட் லேண்டிங் பிளேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க டான் முயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை வந்து அதுக்கப்புறம் ரெடி பண்ணுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு சர்வதேச விமான நிலையமாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பிளேஸை உருவாக்கி அதுக்கப்புறமா வந்து இந்த ஃப்ளைட்டில் போகிறது இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இன்னைக்கு அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு 39 வணிக தளவாடங்களை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 10 சர்வதேச விமான நிலையங்களை வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய வளர்ச்சியும் காரணம் அந்த ஆரம்பத்தில் இந்த வஜ்ராவுத் அப்படின்ற ஒரு ராஜாவுடைய தலைமையில் இந்த முதல்ல ஒரு கண்காட்சியானது உருவாச்சு இல்லையா, இந்த டே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தாய்லாந்தினுடைய நேஷனல் நேவியேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த ஜனவரி 13. அதே மாதிரி இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் சில்ட்ரன்ஸ் டேவாகவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1956 பிரயுத் சான் ஓசா அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம நாட்டினுடைய எதிர்காலமே குழந்தைங்க தான், அப்படிப்பட்ட குழந்தைங்க மேலே நம்ம இம்பார்ட்டன்ஸ் செலுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் மிகப்பெரிய ஒரு உரையை சிறப்பு உரை ஆற்றுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் டே அப்படின்றது 2வது சனிக்கிழமை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷத்தின் படி பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 13 வருது. இந்த 2 நாளையும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இன்னைக்கு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 1728 ஓடோ மோஸ்டி அப்படின்ற ஒரு பதிவானது முறையாக வந்து ரஷ்யாவில் வெளில வந்துச்சு. அந்த நாளை தான் இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அப்படி சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 1914, அதாவது கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 3000 பத்திரிகைகள் ரஷ்யா முழுக்கவுமே உலா வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இந்த பத்திரிகைகள் வந்து அவங்க நாட்டுகளில் வச்சுருந்துருக்கு. அப்படிப்பட்ட அந்த பத்திரிகைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டே உருவாகணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா 1991 ப்ராவ்தா அப்படின்ற ஒரு பத்திரிகை வெளில வருது. இது வந்து சோவியத் யூனியனுடைய ஒரு பத்திரிகையாக பார்க்கப்படுது. ஏன்னா கம்யூனிஸ்டினுடைய கட்சியானது இந்த பத்திரிகை வந்து உருவாகுறாங்க. அதனால் சோவியத்துக்கே வந்து ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு பத்திரிகை இது பார்க்கப்பட்டது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் வந்து மே 5ஆம் தேதி தான் இந்த டேட்டை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க ப்ரெஸ் டேன்னு. ஆனால் அதுக்கப்புறமா 1728 இது முறையாக இந்த மாதிரி ஒரு பதிப்பு வெளில வந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் 1991 இந்த பத்திரிகை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெஸ் டேவை மாற்றி இன்னைக்கு ஜனவரி 13 ப்ரெஸ் டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ரஷ்யா. ஜனவரி 13. அடுத்தது பார்த்தீங்கன்னா அமெரிக்க கொரியன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது எல்லா நாடுகள்லையும் எல்லா மக்களும் வாழ்ந்துட்டு தாங்க இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இது. இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கொரியன்ஸ் மட்டும் கிடையாது, அமெரிக்க ஆஸ்திரேலியர்கள், அமெரிக்க இந்தியர்கள், அமெரிக்க ஜப்பானியர்கள், அமெரிக்க சீனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டை சார்ந்தவங்க தான் அமெரிக்காவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி 5வது ஒரு மிகப்பெரிய குழுவாக இருக்குது தான் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்க கொரியன் குழு. இவங்க என்னது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் மக்கள் வந்து அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்லப்படுது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1970 கலிஃபோர்னியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய குழு வந்து உருவாக்குறாங்க மாணவர்கள்லாம் சேர்ந்து. ஏன்னா ரேகிங்லாம் நடந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஆனாலுமே எங்கே போனாலுமே ஒரு குரூப்பாக இருந்தால் தானங்க ஒரு மதிப்பு. அப்படி இருந்தால் தான் வந்து எல்லா விதமான சலுகைகளும் நமக்கு கிடைக்குது. இல்லாட்டி நம்மளை தூக்கி தூரம் வச்சுட்டு போயினே இருந்துறாங்க. ஸோ அப்படி எதுவும் நடந்துக்கூடாது, நமக்கான சலுகைகள் நம்மளுக்கு கிடச்சிடுன்றதுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா குரூப்பாக இருந்தால் ஒரு பலம் அப்படின்றதுனால ஒரு குரூப் வந்து உருவாகுறாங்க. இது ஜார்ஜ் புஷ் என்ன பண்ணுறாங்க 2003 வந்து ஆதரிக்கிறாரு. ஏன்னா 1.7 மில்லியன் மக்களாச்சு, அவங்களோட ஆதரவு தேவைன்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு 2003 தான் இது முறையாக வந்து அமெரிக்க கொரியன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய 100வது ஆண்டு, அது தொடங்கின 100வது ஆண்டை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவர் அறிவித்தார். அப்படி அறிவித்த டேட் தான் பார்த்தீங்கன்னா அப்புறம் காலப்போக்கில் இன்னைக்கு வரைக்கும் அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்க கொரியன்ஸ் டேன்னு ஜனவரி 13. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லித்வேனியாவில் ஃப்ரீடம் டிஃபெண்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. சோவியத் யூனியன்ட்டு லித்வேனியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இதை வந்து சோவியத் யூனியனால் ஏற்றுக்க முடியல. நம்ம எவ்வளோ பெரிய கண்ட்ரோலில் வச்சுருந்தோம், சடனாக இவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருந்தது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்லாம் ஒரு பெரிய சதியை பண்ணி 1990 என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க. இது வில்லியன் டவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அங்கே ஒரு டிவி டவர், அந்த டவரை வந்து தாக்கி அதன் மூலமாக கிட்டத்தட்ட 14 பேர் இறந்து போகிறாங்க, 600 பேர் காயமடைகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்ததுனால அப்போ இருந்த அந்த லித்வேனியா அரசு வந்து இதை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சிருந்து அதுக்கப்புறம் 1991 ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கை கொண்டு வராங்க. இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா 6 பேர் வந்து குற்றவாளிகள்னு சொல்லிட்டு இன்னும் 23 பேர் வந்து சஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு முடிவு தெரியாத ஒரு வழக்காக தான் இருக்குது. இருந்தாலுமே அவங்க அந்த சமயத்தில் விட்டு கொடுத்துடாம லிதுவேனியர்கள் எல்லாமே வந்து பாதுகாப்பாக இருந்தது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் இத்தனை பேரோட இறப்புன்றது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி நம்ம ஃப்ரீடமாக சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னா இத்தனை பேருடைய உயிர்கள் தான் அதுக்கு காரணம். அப்படிப்பட்டவங்களை நம்ம வந்து கொண்டாடியே ஆகணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இந்த லித்வேனியாவில் ஃப்ரீடம் டிஃபெண்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இதுக்காக உயிரிழந்தவங்களுடைய கல்லறைகளில் போயிட்டு பூ மலரஞ்சலாம் வச்சுட்டு அது மெழுகுவத்திலாம் ஏற்றி வச்சு இவங்க வந்து இதை வந்து அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அனுசரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீடம் டிஃபெண்டர்ஸ் டே இருக்குது லித்வேனியாவில் ஜனவரி 13. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டோக்கோவில் விடுதலை நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது பிரான்ஸுக்கிட்டேருந்து இந்த பகுதி வந்து விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறமும் சின்ன சின்ன சலப்பலப்புகளும் பிரச்சனைகளும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எட்டியன் ஏயோடோமா கினான்சின் வே அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சதி புரட்சியை ரெடி பண்ணுறாரு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சதியை செஞ்சு அவரும் வந்து போட்டு தள்ளுறாரு. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த சமயத்தில் மக்கள் எல்லாம் ஒரு புரட்சியை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய வேற ஒருத்தர் ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்துறாங்க. இவருக்கு என்னடா இது இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அதுவே வந்து ஒரு 2 வருஷங்கள் கழிச்சு 1963 ஜனவரி 13 என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கே அந்த பதவி கிடச்சிது. அப்படி அந்த பதவி கிடைச்சனால தான் பார்த்தீங்கன்னா டோக்கோவினுடைய விடுதலை நாள் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. டோக்கோ ஜனவரி 13. வாழ்க்கை முழுக்க நம்ம சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுங்களேன், ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழல் அமைஞ்சாலும் அந்த சமயத்தில் நம்ம கண்டிப்பாக யோசிச்சு பார்ப்போம் இதை விட ஒரு மிகப்பெரிய நரகம் வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டு. எதுவுமே அக்கறைக்கு இக்கரை பச்சை தான். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டிய. நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.